வந்து சத்யபாமா சொல்லியிருக்காரு, அவன் பச்சை குழந்தையா, அவனுக்கு என்ன தெரியும், அவனை வந்து சொல்லாதப்பா, நம்ம தம்பி தானே, அவனுக்கு எதுவும் தெரியலப்பா. இல்லம்மா என்னை பார்த்து சிரிக்கிறான், நான் பசியில வாடுறது அவனுக்கு சிரிப்பா தெரியுதுமா அப்படின்னு அவர் அப்பா யோசிச்ச விஷயங்கள் வந்து அந்த விழால சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி விஷயம் சின்ன குழந்தைல நான் பேசியிருக்கேன். ஆனா ஏன் சிரிச்சான்ற விஷயம் இப்பதான் புரியுது. என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு சத்துணவு திட்டத்தை முதல்ல துவங்குறாங்க. அதை யார் துவக்கிக்கிறோம்? சகோதரனியார் தான் துவக்கிக்கிறார். ஏண்டா அண்ணனை பார்த்து சிரிச்ச கேள்விக்கு பதில் வருதான். ஏண்டா தமிழ்நாட்டுக்கே சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் நானு, என் கூட பிறந்த அண்ணன் பசிக்குது, சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி அதுக்கே வேறடா, அது நினைச்சதாண்டா எனக்கு சிரிப்பு வந்துச்சுடான்ட்டு எனக்கு அன்னைக்கு சிரிச்சே எனக்கு இன்னைக்குதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி. ஆமா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆமா, அதாவது சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு அலுமினிய தட்டுல ஒரு முட்டையோட சாம்பார் எப்படி நான் சில குழந்தைகள் பார்த்ததே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமா தான். அந்த 1982 அந்த வந்து குழந்தைங்க எல்லாரும் முக்காவாசி படிச்சது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட உணவு சத்துணவு திட்டத்தை சாப்பிட்டு, அதாவது அந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும், அதாவது அதுக்கு முன்னாடி புளியோதரையும் தயிர் சாதம் போட்டாங்க. எம்ஜிஆர் வந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துதான் முட்டை சாம்பார், ஆமா, ஒரு முட்டையும் அலுமினிய புது அலுமினிய தட்டோட சாப்பாடு போட்டு எனக்கு மறக்க முடியாத விஷயம். இதை வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல பேசினேன், நிறைய கைத்தட்டல் கிடைச்சு. அவர் புரட்சி எம்ஜிஆரோட ரசிகன் தீவிர ரசிகன் வந்து அழுதுட்டாரு கேட்டு, என்னை கட்டி பிடிச்சி எப்படிங்க அந்த விஷயத்த இது பண்ணீங்கல்ல, நான் பிடித்த விஷயங்கள் வந்து எப்பவுமே மனசுல வச்சுட்டு இருக்கேன். அது 4 பேர்கிட்ட சொல்லுவேன். இது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால எம்ஜிஆரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இன்னொரு விஷயம் கண்டிப்பா என் மனசுல உறுத்திட்டே இருக்கா, சொல்லும்போது அது சொன்னாதான் எனக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து எனக்கு என்ன விஷயம்னா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்து தலைமைச் செயலகத்தில் அவருக்கு ஒரு லெட்டர், 1000 லெட்டர் வீட்டுக்கு வரும். லெட்டர் வரும்போது உதவியாளர்கள் என்ன பண்றாங்க, அந்த லெட்டர் எல்லாம் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. கல்யாண பத்திரிகையை பார்த்து உதவியாளர்கள்லாம் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு யாரோ கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருக்காங்க, பிரிப்பான்ட்டு பிரிச்சு படுத்திருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கல்யாணம் நாள் தேதி எல்லாம் போட்டு பத்திரிகை. எம்ஜிஆர் ராமச்சந்திரன் யோசிச்சிருக்காரு, ஏன் நமக்கு இந்த பத்திரிகை வந்துச்சு, இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது.